அத்திமர நிழலில் தங்கி தியானிக்கும் புனிதராய், வார்த்தையில் கபடற்றவராய், ஆன்மீகத்தின் தேடலாய் வாழ்ந்தவர் புனித பர்த்தலமேயு. இன்று நாம் காணும் இந்த உலகில் ஒவ்வொன்றிலும் குறை கண்டுகொண்டு கடவுள் வெளிப்படுத்துகிற முக்கியமானவைகளை மறந்து வாழ்கின்றதால் நாம் என்றும் கடவுள் எனக்கு ஒன்றும் செய்யவில்லையே என்ற எண்ணத்தோடு வாழ்கின்ற மனநிலை நம் உள்ளத்தில் ஏற்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைய திருவிழா நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கின்றது. இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகிற அந்த ஒரு திட்டத்தை அறிகின்ற ஒன்றாக இன்றைய திருவிழா அமைகின்றது. பர்த்தலமேயு என்றாலே கொலேமேயுவின் மகன் என்பது பொருள். நத்தேனியேல் என்பது அவரது இயற்பெயர். புனித ஜெரோம் தருகின்ற தகவலின்படி தலோமை என்பவர் கிபி 10ஆம் நூற்றாண்டில் ஜெஸ்ஸே என்னும் பகுதிக்கு அரசராக இருந்தார். பேரரசர் தாவீது இவரின் மகளை மணந்தார். இவர்களுக்கு அப்சலோம் பிறந்தார். இவரில் வெளிவந்தவரே பர்த்தலமேயு. இவரின் பாரம்பரியத்தை குறித்து காட்டுவதற்காகவே முதல் 3 நற்செய்தியாளர்கள் நத்தேனியேல் என்ற இயற்பெயரை குறிப்பிடாமல் பர்த்தலமேயு என்று அழைக்கின்றார்கள். நத்தேனியேல் என்ற வார்த்தைக்கு இறைவனது கொடை என்று அர்த்தம். ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் கருத்துப்படி மத்திய இந்தியாவில் உள்ள கல்யாண் பகுதிக்கு வந்து நற்செய்தி அறிவித்துவிட்டு பின்பு அரிமேரியா நாடு சென்று மறைசாட்சியாக மறைத்தார். கிபி 150 வாக்கில் புனித பைந்தேனஸ் இந்தியாவில் கல்யாண் பகுதிக்கு நற்செய்தி அறிவிக்க வந்தபோது அங்கிருந்த மக்கள் மத்தேயுவின் போதனைகள் என்ற நற்செய்தி நூலை கண்டாராம். இது குறித்து விசாரித்த போது அது பர்த்தலமேயுவால் தங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று கூறினார்களாம். புனித பர்த்தலமேயு ஆன்மீக தேடலில் ஈடுபட்டு இயேசுவை இனம் கண்டு கொண்டார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் தெளிவாக கூறுகின்றது. நற்செய்தியை நாம் 4 படிநிலைகளாக படிக்கலாம். 1. பிலிப்பு நத்தேனியேலுக்கு இயேசுவை அறிமுகம் செய்ய முயல்கின்றார். 2வது, இவர் உண்மையான கபடற்றவர், உண்மையான இஸ்ராயல் என்று கூறுகின்றார். 3வது, நத்தேனியேல் அத்திமரத்தின் அடியில் இருந்ததாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. 4வது, வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண பேறு வகை பெற்றவர் என்றும் கூறுகின்றது. இந்த 4 கருத்துக்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். பிலிப்பு நத்தேனியேல் அறிமுகம் நெருக்கமான ஒரு அறிமுகமாக இருந்தது. அந்த நெருக்கமான ஒரு அறிமுகம் இயேசுவை அறிமுகம் செய்ய வைக்கின்றது. அந்த அறிமுகம் நத்தேனியேல் யார் என்பதை நமக்கு தெரிவிக்கின்றது. நத்தேனியேல் அத்திமரத்தின் அடியில் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. பொதுவாக யூதர்கள் அத்திமர அடியில் இருந்து தியானிப்பது வழக்கமாக கொண்டிருந்தனர். அதைத்தான் 1 அரசர் 4:25 வசிக்கின்றோம். இலைகள் அடர்ந்து நன்றாக நிழல் தரும் அத்தி மரத்தை யூதர்கள் அவற்றின் நிழலில் இருந்து கடவுளின் வார்த்தையை அவர்கள் தியானித்தார்கள். மேலும் சாலமோனின் வாழ்நாளெல்லாம் தான் முதல் பேசபா வரையிலும் பரவியிருந்த யூதா இஸ்ரேல் மக்கள் பாதுகாப்புடன் வாழ்ந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் திராட்சை தோட்டங்களையும் அத்தி மரங்களையும் உடைமையாக கொண்டிருந்தனர். இந்த அத்தி மரங்களை உடைமையாக கொண்டிருப்பது பாதுகாப்புடன் வாழ்வதாக கருதப்பட்டது. மேலும் நீதிமொழிகள் 9:11 வசிக்கின்றோம். மனிதர்களுக்கு இனிமையையும் கனியையும் தருவது அத்திமரம். அதே போல நத்தேனியேல் இனியவராகவும் பலம் தரக்கூடிய வாழ்வு வாழ்ந்தவராகவும் இருந்தார். நத்தேனியேல் யாவே இறைவனின் தன் பாதுகாப்பை கண்டு வாழ்ந்தார். அத்தி மரத்தின் அடியில் அமர்வது அமைதியாக வாழ்வதை சுட்டி காட்டுகின்றது. யூதர்கள் தங்களது வாழ்வின் மையமாக கருதிய தோராவை அத்தி மரத்தின் அடியில் அமர்ந்து தியானிக்கும் பழக்கம் கொண்டவர்களாக இருந்தனர். அந்த பழக்கம் நத்தேனியேலிடமும் இருந்தது. உடைய ஆன்மீகம் பல நற்பண்புகளை கொண்டு விளங்கியது. ஆமன்பாண்டவர்களே, நாமும் நம்முடைய வாழ்விலே நற்பண்புகளோடு வாழ வேண்டும் என்றால் இன்று நாம் கொண்டாடும் புனித பர்த்தலமேயு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். அப்படி இந்த எடுத்துக்காட்டோடு நாமும் நம்முடைய வாழ்வை மேற்கொள்ள இவர் வழியாக இறைவனிடம் ஜெபிப்போம். இறைவன் நமக்கு எல்லா வரங்களையும் தந்து நம் வாழ்வை வளப்படுத்துவாராக.